அதாவது அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நாங்கள்லாம் வெற்றின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்க தான். நீங்க எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்க பாராட்டின இந்த படத்தை பத்தி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்துல நடிச்சவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. இன்னைக்கு பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்க தான். அது அதாவது ஒரு படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும், அதுல எவ்வளவு பேர் என்னதான் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல, ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்னைக்கு ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை உலகம் வளர்ந்துருக்குன்னு. எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனாலதான் எல்லா பத்திரிகைக்காரனும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கிலால மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கில் இவ்வளவு பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்டா வர வச்சு பண்றதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆட்டம், அந்த செயல், அந்த சக்தி. அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததா நான் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும், அவங்க இதுல அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர். இப்ப நீங்க செம்மலர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவா நடிச்சிருக்கு. ஒரு யூனிவர்சிட்டி பாய் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மதரா நடிச்சிருக்கு. அதனுடைய டைலாக் டெலிவரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசணும். இல்லையடா இங்கதான் இங்க வச்சேன்டா, அந்த சொல்ற அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணோம் அந்த படத்துல. இப்போ நம்மளோட இன்னைக்கு மனோபாலா சார் இல்லை. இந்த படத்துக்கு மெயினா, அதாவது ஆடியன்ஸ் ரொம்ப ரசிச்சு சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும். அதுக்கு அடுத்ததா வனிதாவுக்கு எனக்கு அந்த காசு பண்ணும்போது தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேற யாராலும் பண்ண முடியாது. எங்க ஆஃபீஸ்க்கு என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன்மா, இந்த கேரக்டர் நான் வேற யாரையுமே திங்க் பண்ணல, உன்னதான் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படிங்கும்போது அது நம்பல. சரி, ஏதோ எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியில ஏதோ சொல்ற மாதிரி இவரும் ஏதோ சொல்றாங்க, நம்பவே இல்லை. ஆனா அதே மாதிரி செட்ல அது பண்ண பர்ஃபார்மன்ஸ், தியேட்டர்ல அது வரும்போது இந்த 16 முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே ரொம்ப அழகா நடிச்சது. அதுக்கு இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம். இதுல யார் இதுல இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இப்போ பிரியாணி, அந்த கேரக்டருக்கும் ஒரு கியூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப அழகா ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணா இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சுதான் பிரியாணி கிட்ட நிறைய நாள் பேசிட்டே இருப்பேன் அந்த படத்தை பத்தி. ஆனா என்னைக்குமே நான் சொன்னதில்லை, நீ தான் பண்ண போறதுன்னு. அதுகிட்ட நிறைய சஜஷன் கேட்பேன். ஆனா இந்த கேரக்டர் யார் பண்ணா, அந்த கேரக்டர் நான் பண்றேன்னு அது என்னைக்குமே சொன்னதே கிடையாது. ஆனா ஒரு நாள் இதான் இந்த கேரக்டர் பண்றேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு, நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா, ஒரு ஷாட்லயுமே அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் டெலிவரி. தமிழ் பொண்ணு வேற, மாயவரம், அழகா ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பெசன்ட் நகர் ரவி, பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு. நாங்கள் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து நான் பாக்ஸர் இருக்கும்போது அவரும் எங்கள் குருநாதருக்கு தான் பாக்ஸிங் பண்ணாரு. அது பெசன்ட் நகரில் தான் நாடகம் பண்ணதுனால அவருக்கு அந்த பேர் பெசன்ட் ரவி. நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன். ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி,
ரவி அந்த படத்தில் இருப்பார். இந்த எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலாம்னு யோசிச்சு கடைசியில் அந்த முயல் சொல்கிற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி, நல்லா பிரமாதமாக பண்ணீங்க. அதே மாதிரி இதில் வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும், நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும், பாட்டு பாட வைக்கணும், ஒரு டூயட் இருக்கணும், இப்படிலாம் செஞ்சுருக்கலாமே, ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு. ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் வந்து முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன். அவரோட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கிடையில் அந்த 3 மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் கேட்டார். அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு, குழந்தை வேறு பிறந்திருக்கு. நான் அவர்கிட்ட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேற ஒரு படம் வந்தது, சிரஞ்சீவி படம் வந்ததுனால, சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியேன்னாரு. வேண்டாம் சார், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றணும். அப்படி தான் அந்த படம் வந்து மாறிச்சு. அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்ரனை தவிர வேறு யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.